இந்த காட் ஆஃப் கென்ஜுட்சுவான நம்ம இட்டாச்சி உச்சியாவே டிஃபீட் பண்ணக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு 3 ஷினோபிஸ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜிராய் சென்சே தான் இருக்காரு. நம்ம இட்டாச்சியை நருட்டோவை கேப்சர் பண்றதுக்காக வரும்போது நம்ம ஜிராயாவை பார்த்தோன்னே துண்டக்கானா துணியக்கானான்னு சொல்லிட்டு ஓடி இருப்பான். அப்படி நம்ம இட்டாச்சியை நருட்டோவை பிடிக்கிற நோக்கத்துல வரல அப்படின்னாலும் கூட நம்ம ஜிராயெல்லாம் டிஃபீட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அதை நம்ம இட்டாச்சியே சொல்லியிருப்பான். நெக்ஸ்ட் நம்ம மதரா உச்சியா தான் இருக்காரு. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ரீஅனிமேஷனை பிரேக் பண்ண நம்ம இட்டாச்சி கபூட்டா கிட்ட போகாம நேரா நம்ம மதரா கிட்ட வந்திருந்தாரு அப்படின்னா நம்ம மதராவை ஈஸியா டிஃபீட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்படிலாம் கிடையவே கிடையாது. சோ எனக்கு இட்டாச்சி ரொம்பவே பிடிக்கும். நாங்க ரீஅனிமேஷன் ஆகி வந்திருக்கிறது ரினேகன் மதரா. நம்ம இட்டாச்சி என்னதான் முக்கினாலும் கூட ரினேகன் மதராவெல்லாம் டிஃபீட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. சோ ஃபைனலா நம்ம ஒபிட்டோ தான் இருக்கா. நம்ம இட்டாச்சி ஒபிட்டோவை ரொம்பவே ஈஸியா டிஃபீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு சுத்துறாங்க. அவங்க கிட்ட நான் ஒன்னதான் சொல்லுவேன், நீ ஃபர்ஸ்ட் நருட்டோ ஷிப்புடன் ஒழுங்கா பாத்துட்டு வந்து பேசு ராஜா. ஏன்னா நம்ம இட்டாச்சியே நினைச்சாலும் கூட நம்ம ஒபிட்டோவா தொட கூட முடியாது. அதுதான் இங்க ரொம்பவே கொடுமையான விஷயம்.